ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். திருநெல்வேலியில் பொங்கல் நடக்கிறதுனால நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். ரம்ஜானை ஒட்டி நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கணும் இந்த ஆஃபரை. சரி, பொங்கலுக்காக சிறப்பாக நம்ம தள்ளுபடி பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்மக்கிட்ட சூப்பரான டாப்ஸ் கலெக்ஷன்லாம் குர்த்திஸ் வந்திருக்கு. நம்ம அதில் அதில் 3 மாடல் காட்ட போகிறேன். அதில் மீதியெல்லாம் உங்களுக்கு இமேஜாகவே நம்ம இதில் சேனலில் போட்டுற போகிறோம். எல்லாத்தையும் விரித்து காட்டிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால இந்த 3 மாடல் தான் நம்ம 3 மாடலில் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், நல்லா அல்டிமேட்டான நடுவில் கீழே பட்டன் 3 பட்டன் வந்து ரவுண்டு கழுத்து தான், சூப்பராக இருக்குது. ஸ்லீவுமே நல்லா ஒரு லென்த்தாக நல்லா அழகாக சூப்பராக வந்துருச்சு. ப்ளூ கலர், ஒரு ஸ்கை ப்ளூ, நல்லா சூப்பராக இருக்குது. பூவாக வந்து ஒயிட் கலர் லெகின் ஷால் நீங்கள் போட்டுக்கலாம், செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஆஃபர் வந்து செட்டாக கொடுத்துட்ருந்தோம், லெகின் அண்ட் டாப் ஷாலோட கொடுத்துட்ருந்தோம். அதுவுமே நிறைய பேர் வாங்கி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. மற்றவங்க சொன்ன அந்த ரிவ்யூவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோ போடும்போது அட்டாச் பண்ணி போட்டுடலாம். செம்ம சூப்பர் கலெக்ஷன். அந்த ப்ளூ கலர் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு செங்கல் கலராக இல்லை எப்படி சொல்கிறது தெரியல, சூப்பரான அல்டிமேட்டாக ஒரு காப்பி கலரில் சூப்பராக இருக்குது. இதுக்குமே நீங்கள் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷார்ட் போட்டுக்கலாம். செம்ம ஒரு அல்டிமேட்டாக. இதுலேயும் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸ்லீவுமே நல்லா லென்த்தாக ஒரு ரவுண்ட் கழுத்தோடு கொடுத்துருக்காங்க, நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, நல்ல கம்மியான ப்ரைஸ். டக்குன்னு கம்மியான ஸ்டாக் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. டக்குன்னு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நிறைய பேர் இமேஜாக போடுறீங்க, வீடியோவாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. அதனால தான் சேஞ்சிட்டு அதில் 3 மாடல் அந்த மாதிரி இது காட்டிடலாம். இப்போ நம்மகிட்ட வந்திருக்கிற பீஸ் வந்து இந்த 3 மாடல் தான். டக்குன்னு வாங்கிக்கோங்க. இது வந்து சும்மா அல்டிமேட், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மாடல்னு சொல்லலாம். நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஒயிட் கலர் பேண்ட் ஒயிட் கலர் ஷால் போடலாம். அதோட பிளாக் போட்டால் நான் எடுத்து காட்டும். நல்ல ஒரு எம்ப்ராய்டிங், கையிலேயே ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க, செம்மையாக சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மினுமினுன்னு சூப்பராக ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. ரவுண்ட் நெக் தான், நல்ல ஒரு ரவுண்ட் நெக்கில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. குயிக்காக இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணுங்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது, கம்மியான நேரம் கம்மியான ஸ்டாக், டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எப்படா வீடியோ போடுவாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ போடாட்டுமே ஏன் போடாமல் இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அதனால் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். தெரியாதவங்க தெரியாது, தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. அதனால் நீ போடுப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் போட ஆரம்பித்தேன். இப்போ யூடியூப் சேனல் நம்பர்லேருந்து நம்ம வந்து கேட்குறாங்க, இந்த மாடலில் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூடியூப்ல ஃபேஸ்புக் நிறைய இதில் போடுறோமா, அதனால் கேட்குறாங்க. சரி, அவங்களுக்காகவே நமக்கு டைம் கிடைக்கும் போது எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்மளே இது பண்ணுறதுனால கொஞ்சம் அது எடிட்டிங்லாம் பண்ணுறவங்க இதாக இருக்குது. அதனால் நிறைய நம்ம இது பண்ண முடியல. அதனால தான் சூப்பர் கலெக்ஷனாக நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கம்மியான ஸ்டாக் தான் இருக்கும், இன்னும் நிறைய ஸ்டாக் நம்ம வச்சுக்கிறது இல்லை. வீட்டிலேருந்தே பண்ணுறதுனால நம்ம நிறைய வச்சு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றனால தான். இது பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குது. ஒரு சாம்பல் கலரில் டாப்பு உங்களுக்கு வந்துடும். அதில் பானா நெக் வந்து பிங்க் கலரில் வந்துடும். பிங்க் கலர் நீங்கள் பேண்ட் ஷால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. பிளாக் கலரில் கையில் லைட்டாக வந்துருக்கும். நல்லா கோல்டன் பிளாக் கலந்து வந்துருக்கும். நல்ல ஒரு வட்டக்கல் தான். கீழே பானா நெக் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா பானா அந்த பிங்க் கலரில் கொடுக்கும், செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க. XL XXL அவைலபிளாக இருக்குது, டக்குன்னு வாங்கிக்கோங்க. கீழே பிங்க் கலரில் வந்துடுது. கை நெக் கீழே லென்த்துக்கும் வந்துடுது. குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு நீங்கள் மேக்ஸி ட்ரெஸ் அந்த நம்பர் வந்து கேட்டிங்க, மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. மேக்ஸி ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது, ஆனால் கேட்குறவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டிச் பண்ணி நம்ம ஒருத்தவங்க செட் ஆகாது, திடீர்னு கேட்கலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாமே இருந்தோம். இப்போ தான் வெளியிலையும் எல்லாருக்கும் காட்டலாமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். நான் வேணும்னு சொன்னீங்கன்னா, இந்த சைஸ்லாம் வேணும், இப்படி தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த டிசைனில் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸி ட்ரெஸ்ஸு. இல்லை புடவையாக தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் புடவையாக ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நம்ம அதுவுமே இதில் நம்ம அட்டாச் பண்ணலாம் தான் நினச்சோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அது தனியாக நாளைக்கு போடுறேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து நம்ம மேக்ஸி ட்ரெஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம், நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன்.
நம்ம அதை வந்து மேக்ஸி ட்ரெஸ் அந்த இதை அதை போட்டு நம்ம கலெக்ஷன் நிறையா இருக்குது. அதுலேருந்து அந்த புடவையிலேருந்து நம்ம ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸாக தைச்சிருந்தோம். அந்த புடவையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு புடவை செலக்ட் பண்ணி அதில் மேக்ஸி ட்ரெஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி தாங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் ஸ்டிச் பண்ணி தரேன், நான் தைச்சி தருவேன். எந்த மாடலில் வேணும், ஹார்ட்டின் இல்லை பானா நெக்கு இல்லை ரவுண்ட் நெக்கு, எந்த நெக்கு வேணுமோ நீங்கள் சொன்னீங்களோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணி தர நான் தயாராக இருக்கேன். இல்லை சேரீ மட்டும்தான் வேணும்னா நீங்கள் சேலையாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். சேரீ மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு மேக்ஸி ட்ரெஸ் அதிலே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சேரீலேயே நாங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மேக்ஸி ட்ரெஸ்ஸாகவே நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஆனால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் முதல்ல பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்லிக்கிறேன், முதல்ல சொல்லிடுறது ரொம்ப நல்லது. கேஷ் ஆன் டெலிவரினா சில பேர் டக்கு டக்குன்னு வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதுவே இப்போ ஆன்லைன் பேமெண்ட்னா யோசிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் நாங்களும் யோசிப்போம். நாங்கள் ஒரு வேளை பண்ணிட்டோம், நீங்கள் எங்களுக்கு பண்ணலைன்னா இதை வச்சு தான் நாங்களும் அடுத்தடுத்து நாங்கள் வாங்கி கொரியர் பண்ணணும் அடுத்தடுத்து இருக்குது. அதனால தான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். என்னென்ன சாரீ கலெக்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்கோ நம்மக்கிட்ட அதை நம்ம போடுறோம். அதில் மேக்ஸி ட்ரெஸ் தைச்சி தரனாலும் நாங்கள் தைச்சி தர தயாராக இருக்கும். இல்லை நீங்கள் சேரீயாக வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, அதில் உங்களோட விருப்பம் தான், வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருவோம். ஓகே, ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருவோம். அதில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் வந்து மெசேஜ் பண்ணி பேசிக்கோங்க. என்னென்ன ட்ரெஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கோ அதெல்லாம் நீங்கள் மாடல் அனுப்ப சொன்னால் கூட நாங்கள் அனுப்புவோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் லைவில் நம்ம இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு இதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணோம். ஆனால் அதுலேயுமே வாட்சர்ஸ் வந்தால் உனக்கு நல்லது தானேப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாட்சர்ஸ் வர்றதுக்குனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நீ லைவ் போடு அதிகமாக, லைவில் போனீங்கன்னா நீ வாட்சர்ஸ் உனக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அவங்க சொன்னதை நம்பி போட்டேன். ஒரு 2 நாள் வரா மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் வேண்டாம்னு நினச்சேன். அப்புறம் மறுபடியும் போட்டேன். பரவாயில்ல வந்திருக்கு, 1-2 வந்தாலுமே வந்துச்சுல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சின்ன லைவ் போட்டால் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் லைவ் போடும்போது ஒருத்தவங்க நீங்கள் சாப்பிட்டியா செஞ்சியான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு தப்பான ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க என்னை பாதிக்குது இல்லையோ என்னை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கும். அதை யோசிச்சு பண்ணுங்க. நான் அது பெருசாக நினச்சிக்க மாட்டேன். மீடியாக்குள்ளே போய்ட்டும் பண்ணுறேன். அவங்களுக்கு தான் தோணணும். ஒருத்தவங்களுக்கு நம்ம தப்பாக மெசேஜ் பண்ணுறோன்னா கூட பிறந்தவளோ இல்லை பெற்றவளையோ நினச்சி அவங்க பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சொல்லுவாங்க, மாற்றம் மட்டும் மாறாததே அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிச்சு ஒரு மெசேஜ் பண்ணும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்களை நினச்சி நம்ம பண்ணுங்கள் எதையுமே. ஒருத்தவங்க வந்து மீடியாக்குள்ளே வராங்கன்னா அவங்க ஒரு இதுக்காக வராங்கலாம் நினைக்காதீங்க, தப்பாகவே நினைக்காதீங்க. ஒரு விஷயம் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இது மூலிமா அது நடக்குமான்னு யோசிச்சு தான் வராங்க. இப்போ நானே ட்ரெஸ்லாம் எனக்கு ரொம்பவே கடை போடணும்னு ஆசை. இப்போ இந்த மீடியா மூலமாக நான் போகிறேன்னா அது இன்னும் வேகமாக கடை போட முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அந்த ட்ரெஸ் கலெக்ஷனே நான் உங்களுக்கு மீடியா மூலிமா போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் யூடியூப் சேனலில் வந்து நிறையா அவங்க யூடியூப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா ஒருத்தவங்களுக்கு பாட பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஆட பிடிக்கும். இந்த ஒரு இதை நம்ம நிறைவேற்றிக்கணும்னா அவங்க மீடியாக்குள்ளே தான் போய் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் உடனே அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு என்ன சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் மட்டும் தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க. யூடியூப்பில் வீடியோ போட்டால் மட்டும் அவங்க சம்பாதிச்சிட மாட்டாங்க. அதில் நல்ல ஒரு வியூவர்ஸ் கிடைக்கணும், நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும். அதை யோசிச்சு பேசுங்க. அவளுக்கு என்ன இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எதையும் பேசிடாதீங்க. முதல்ல தப்பான கமெண்ட் யாரும் பண்ணிடாதீங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற கலெக்ஷன் நிறையவே இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே தான் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குயிக்காக ஆர்டர் பண்ணி வைக்காங்க. கம்மியான ஸ்டாக் மட்டுமே உள்ளது. எல்லாத்தையும் விரித்து காட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னா அதை அப்படியே எடுத்து டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன். அப்புறம் என்ன, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைவில் வந்து பேட் கமெண்ட் யாரும் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் வீட்டு பொண்ணை நினச்சி ஓரளவுக்கு வளர்த்து விடுங்க. இப்போ நமக்கு வாட்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் நெருங்கிட்டோம்னா வாட்சர்ஸ் வந்துடும். வாட்சர்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வாட்சர்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிடலாம், மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ளே பட்டன் வந்துடும், சில்வர் ப்ளே பட்டனா வந்துடும். ஃபஸ்ட்டு அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியல. இது ஒரு பெரிய விஷயம் தான். இதெல்லாம் நான் சின்ன சின்ன விஷயம் மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது, சீக்கிரமாக வாட்சர்ஸ் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு தோணிகிட்டே இருக்குது. சில்வர் பட்டன் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. டக்கு டக்குன்னு எல்லாமே கிடச்சிச்சின்னா ரொம்ப ஹாப்பி. நானும் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகி போயிட்டே இருப்பேன்.
இதெல்லாம் என்னது சும்மா வெட்டியாக போட்டுட்ருக்கான்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இதுலேயுமே நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும், நமக்கு ஒரு இது இருக்கும், நம்மளாம் சாதிக்க முடியும்னு நினச்சி நான் போட்டுட்ருக்கேன். எதுவுமே முன்னாலெல்லாம் சொல்லிக்கிட்டே அலைவேன், இப்போ சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஏதாவது சக்ஸஸ் ஆயிடணும், சக்ஸஸ் ஆகிற மாதிரி நான் நடந்துக்கணும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் மற்றவங்கள்ட்ட போய் இனிமேல் சொல்லணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். நான் ஒன்று பண்ணுறேன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்கு தோன்ற மாதிரி நம்ம ஒன்றும் பண்ணணும்னு தோணுது, பண்ணிகிட்ருக்கேன். டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிடணும்னா உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொரியர் பண்ணி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எந்த கலெக்ஷன் வேணுமோ அதையுமே நீங்கள் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க, மூச்சு பிடிக்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள நிறையா கஷ்டம் இருக்கும். அவங்க முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்க சிரிச்சிட்டு தான் இருந்தாகணும், இருக்க முடியும். அது சினிமாக்காரங்களாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் வரவங்களாக இருக்கட்டும், மேக்ஸிமம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருந்தாலும் வெளியில் வந்து சிரித்த மாதிரி தான் அவங்க காட்டிக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் அவங்களோட ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். தப்பாக மட்டும் பேசாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன பேசுகிறேன்னு எனக்கும் தெரியல. பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் அல்டிமேட்டாக உங்களுக்கு 3 பட்டன் வச்சு காட்டினேன் இல்லையா, செம்மையாக இருக்கும்னு. அந்த மாதிரி தான் இதுவும் பாருங்கள், செம்மையான ஒரு கிளாத். இதெல்லாம் டக்கு 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 ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. அதுவுமே நான் அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸுமே இது நம்ம அப்படியே போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்கன்னா போட்டு காட்டினா தான் அதோட ஒர்த்துஃபுல்லான அந்த நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தாலுமே நம்ம அந்த அழகு வந்து நம்ம போட்டு காட்டினா தான் தெரியும். நம்ம ஃபிட்டாக போட்டால் அந்த ட்ரெஸ் ஆனது எவ்வளோ இதாக இருக்குது, நல்லா இருக்கா, ஃபிட்டாக இருக்கா, நல்லா ஒரு அந்த அந்த நம்ம நுணுக்கமாக தைச்ச இடம்லாம் அழகாக தெரியுதா அப்படின்னு தெரியும். அதுக்காக தான். அதுவுமே என் பொண்ணை வச்சு நான் எடுக்க சொன்னேன். குட்டி பொண்ணு, அது எடுக்கவே தெரியாது. இருந்தாலும் பாப்பா ஓரளவுக்கு இப்படி வச்சு எடுறா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அப்படியே அந்த பொண்ணு டக்கு 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 டக்குன்னு கிளிக் பண்ணிச்சு. நான் அதில் எது நல்லா இருக்கோ அந்த ஃபோட்டோ வச்சு மட்டும் உங்களுக்கு இது பண்ணேன். சின்ன குழந்தை தானேங்க, அவங்களால ஃபோட்டோலாம் எடுக்க தெரியாது. நம்ம அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்திருந்தா அதை அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். அந்த ஃபோட்டோவையும் பாருங்கள், சரி கலெக்ஷனையும் பாருங்கள். மேக்ஸி ட்ரெஸ் வேணுன்னா கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். மேக்ஸி ட்ரெஸ் வேணுன்னா இந்த புடவையில் நாங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சேரீ மட்டுமே நீங்கள் கொரியர் பண்ணி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரினா 2-3 டேஸில் வந்துடும். மேக்ஸி ட்ரெஸ்னால் 5 டேஸாக தான் ஆகும். குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சலாம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய்.